شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب يا منزل القرآن يا خالق الإنسان يا رب يا رحمن شكرا يا رب கல்வி அமைச்சு மாணவர்கள் 21ஆம் நூற்றாண்டில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று 10 வருடத்துக்கு முன்னிலிருந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக அதற்கான செயற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதாவது மாணவர்களுக்கு 20 அப்படியான பல திறன்கள் மாணவர்களுக்கு வர வேண்டும். அந்த திறன்கள் வருவதற்கான கல்வி மாற்றத்தை அரசாங்க ரீதியாக ஏற்படுத்த வேண்டும் என்பது 6 வருடமும் 6 மாதங்களை கொண்ட ஒரு கற்கை நெறியாக காணப்படும். இந்த கற்கை நெறியில் மாணவர்கள் 9ஆம் தரத்தை பாஸ் பண்ணி 9ஆம் தரத்துக்கு நுழைந்தவர்களாக தகுதி பெற்றவர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இணைத்துக் கொள்ளப்படுகின்ற மாணவர்கள் கல்லூரியில் ஏற்கனவே இருக்கின்ற மாகத் குல்லியா 2 கட்டங்களாக OL AL என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டங்களின் அடிப்படையில் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு பின்னர் அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் போடப்பட்டிருக்கு. உறுதுணையாக இருக்கின்ற எஜுகேஷனல் சப்போர்ட்டர்ஸ் ஐடி பாட நாங்கள் இதுல மக்கள் வசதிகள் ஏனைய மதரசாவெல்லாம் போய் பார்த்தா 2025ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள ஒரு கல்வி மாற்றம் தொடர்பான ஒரு தெளிவூட்டல் நிகழ்விலே நாங்கள் கலந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எமது கல்லூரியிலே பல மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிலே மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் 94ஆம் ஆண்டு இந்த கல்லூரியினுடைய கல்வி நிர்வாகத்தில் ஏற்பட்ட கல்வி முழுமையாக ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தினூடாகவே இன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதே போன்று முதுமானிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், கலாநிதிகளை பெற்றிருக்கிறோம். இந்த கல்லூரியுடைய பாதையில் பல வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆயினும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் ஆளுமையுள்ள உலமாக்களை உருவாக்குவதற்கு இது ஒரு போதுமான நிலையாக தென்படவில்லை. எனவேதான் இந்த உலமாக்களை இன்னும் ஸ்மார்ட் பண்ணுவதற்கு, அவர்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு, அவர்கள் இந்த தேசத்தின் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு புதிய வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நிர்வாக சபையை சார்ந்திருந்தது. இந்த கட்டத்தில் தான் நிர்வாக சபையின் கௌரவ தலைவர், நிர்வாக சபையின் உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பாரிய முயற்சியின் விளைவாக இந்த வேலை திட்டத்திற்கு பின்னால் பெரும் சக்தி ஒன்று இருக்கிறது. அது பல மட்டங்களோடு தொடர்புடைய ஆலோசகர் என்ற ஒரு வட்டம் இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான நிதியோடு தொடர்புடைய பகுதிகளை கொடை வழங்கலாக வழங்குகின்ற அதற்குரிய ஒரு வட்டம் என்று ஒரு மிகப்பாரிய ஒரு சக்தி ஒன்று இவற்றை முன்னெடுப்பதற்கு, அவற்றை முழுமையாக முன்னெடுத்து செல்வதற்காக எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்ற நிலையில் தான் இந்த திட்டத்தை தயாரித்து 2025ஆம் ஆண்டு எமது முதல் கட்டமாக இந்த ஆண்கள் பகுதியில் கல்வி திட்டம் எவ்வாறு மாற்றம் பெற வேண்டும், அதனுடைய பயணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி நீண்ட காலமாக பல தரப்போடு நாங்கள் மசூரா செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கையில் உள்ள கல்விமான்களின் குழுக்களில்
செயலாளரோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி தந்தார். அதன் மூலம் எமது கல்லூரியில் இருக்கின்ற கல்வி சார்ந்த நிர்வாக குழுவையும் உரிய செயலாளரை சந்திக்க செய்ததன் மூலமாக மாஷா அல்லாஹ் இன்று இந்த செயல் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக வெளியில் இருக்கக்கூடிய கல்விசார் தொண்டர்கள் எவருக்கு முன் வந்திருக்கிறார். கல்வி பயணத்தை முன்னெடுத்து செல்கின்ற முயற்சிகளில் அல்லாஹ் நிறையவே வழிகளை திறந்து தந்து கொண்டிருக்கின்றான். அதில் ஒரு கட்டமாகத்தான் நாம் இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களையும் இருக்கின்ற எமது நதிகளையும் வர இருக்கின்ற மாணவர்களையும் இந்த காலம் எதிர்பார்த்திருக்கின்ற மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்கிருக்கின்ற நிர்வாகிகளும் நிர்வாகிகளுடைய குடும்பத்தவர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர்களுடைய குடும்பத்தவர்களும் தங்களுக்கு இருக்கின்ற உறவினர்கள் அனைவரையும் நதிகளோடு தொடர்பாக இருக்கின்ற நண்பர்கள் அனைவரிடமும் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். வருடா வருடம் பல மாணவர்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு உயர்கல்விகளை கற்று இன்று சமூகத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எமக்கு மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாகும். அல்ஹம்துலில்லாஹ். يا ربي يا رحمن أكرمني بالغفران شكرا يا رب شكرا يا ربي شكرا